வணக்கம். வெல்த் மேனேஜ்மெண்ட் செல்வங்களை சேர்க்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? சரி. இதுவரைக்கும் என்னென்ன கேள்விகள் நம்ம பார்த்தோம்? அதாவது முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, செல்வங்களை சேர்க்கணும் அப்படின்னா என்னென்ன வழிகள் அதுக்கு அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? சரி. அதுல வந்து நீங்க சில வழிகள் சொல்லியிருந்தீங்க. அதுல முதல் வழி என்ன பார்த்தோம் அப்படின்னா முயற்சி. சரிங்களா? சரி, முயற்சியால என்னென்ன செல்வங்களை சேர்க்கலாம் அப்படின்னு கடைசி வகுப்புல கேள்வி கேட்டிருந்தோம். நீங்க பதில் சொல்லியிருந்தீங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம அதுக்கான சரியான பதில் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? செல்வங்களை சேர்க்கறதுக்கான முதல் வழி முயற்சி. அந்த முயற்சியால என்னென்ன செல்வங்களை சேர்க்கலாம் அப்படின்றத இன்னிலிருந்து பார்க்க போறோம். சரிங்களா? அதுல முதல் செல்வம் அப்படின்றது என்ன அப்படின்னா பொருட்செல்வம், மணி. சரி, சரிங்களா? மானிட்டரி வெல்த். முதல் செல்வம் என்ன அப்படின்னா மணி, பணம், பொருட்செல்வம். சரிங்களா? இதுதான் முயற்சியால சேர்க்க வேண்டிய முதல் செல்வம். சரி, இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மணி, இந்த பணத்தை சேர்க்கறதுக்கு முயற்சி தான் ஒரே வழியா அப்படின்றதுதான் இன்னைக்கான கேள்வி. சரிங்களா? நீங்க சொல்லி அனுப்புங்களேன். இந்த பணத்தை சேர்க்கறதுக்கு இந்த முயற்சி தான் ஒரே ஒரு வழியா அப்படின்றத சொல்லி அனுப்புங்க. சரிங்களா? ஆமா, இல்லை அப்படி மட்டும் சொல்லக்கூடாது. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் ரொம்ப அழகா உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லி அனுப்புங்க. சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.